தமிழகத்தின் இந்திய பகுதியாக இருக்கின்ற திருச்சிராப்பள்ளியில் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அதிக வாய்ப்பினை பெற்றமைக்கு இறைவனுக்கு இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எனது அன்பு தம்பி வண்டிமுத்து அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, அவர்களோடு இந்த நிகழ்ச்சியை தமிழகம் முழுவதும் ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிற தஞ்சாவூர் இளங்கோ, திருவள்ளூர் லோகநாதன், மகா சுசீந்திரன் உள்ளிட்ட மற்றொரு தோழமை கட்சிகளாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆலோசனை பேரி இங்கே வருகின்ற மாவட்ட கழக செயலாளர் எனது அருமை தம்பி சீனிவாசன் அவர்களே, கழகத்தின் மாவட்ட செயலாளர் புறநகர் பகுதியுடைய மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் பரஞ்சோதி அவர்களே, தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் குமார் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அம்மா பேரவையுடைய மாநில முன்னாள் செயலாளர், முன்னாள் செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் ரத்னவேல் அவர்களே, எனது அன்புக்குரிய சகோதரர் பொருளா மனோகரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் பழம்பதி அவர்களே, இணை பொருளாளர் சிவசுப்பிரமணியன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் ராமசுப்பு அவர்களே, நமது அகில இந்திய தேசிய ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய ஆசீர்வாதம் ஆச்சாரிய அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசினுடைய தெற்கு மாவட்ட தலைவர் குணா அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் இன்டர்நெட் ரவி அவர்களே, நமது பாரிவேந்தர் கட்சியினுடைய அவருடைய மாவட்ட செயலாளர்கள் தனபால் அவர்கள், பார்த்திபன் அவர்கள், ராஜேஷ் அவர்கள், ராஜேன் அவர்கள், பாலாஜி சிவராஜ் உள்ளிட்ட கண்ணன் திருமலை அவர்கள், தனபால் அவர்கள், கைகையுடைய மாவட்ட தலைவர் கருணாகரன் அவர்கள், தைவன் பாலு அவர்கள், திருச்சி மாவட்ட பொருளாளர் செல்லத்துறை அவர்கள், இந்த நிகழ்வில் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் தோழமை கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், மகளிருடைய பொறுப்பாளர்கள், அகில இந்திய அளவில் வருகை தந்திருக்கின்ற எங்களது ஸ்போர்ட்ஸ் பர்சன், எங்கள் அகில இந்திய ஸ்போர்ட்ஸ் பர்சன் தஸ்வான் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவளர்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு தமிழரின் எழுச்சி பயணமாக நான் ஒரு பக்கம் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் EPS அவர்கள் கிட்டத்தட்ட 200 சட்டமன்ற தொகுதிகளையும் தாண்டி அவர் ஒருபுறம் இன்றைக்கு பயணத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் என்னுடைய நிறைவு விழா ஜனவரி 9ஆம் தேதி புதுக்கோட்டையில் நடைபெறுவதாக உத்தேசிக்கப்பட்டு இன்றைக்கு கால்கோடுகளாக நடத்தப்பட்டது. அதில் மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்கள் அதிலே கலந்து அது வெறும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டமாக மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி விழாகவே அந்த வேலை அமையும். அதில் அண்ணன் EPS அவர்கள் கலந்து கொள்வார்கள், பாரிவேந்தர் அவர்களும் கலந்து கொள்வார்கள், ஐயா GK வாசன் அவர்கள் கலந்து கொள்வார்கள், ஒருவேளை இன்னும் புதிய கூட்டணி ஜனவரி 9ஆம் தேதி இன்னும் புதிய கூட்டணி இருந்தால் அவ்வளவு பேரும் அதே வேலையை நிச்சயமாக தொடர்பாக இருந்து நான் நேரத்திலே பணியோடு தெரிவித்துக் கொள்ள தலைப்பட்டேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நடுநாயகமாக இருக்கின்ற பகுதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட இந்த திருச்சி காவிரி ஆற்றங்கரையில் இருக்கிற இந்த பகுதியை தலைநகரமாக கூட மாற்றலாமா
என்று கூட ஆலோசனை செய்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நான் ஒரு முறை சட்டமன்றத்தில் பேசினேன். கேளம்பாக்கத்திலிருந்து மக்கள் அவதிப்படுகிறார்கள். திருச்சியிலிருந்து பஞ்சம்பொருள் அந்த பேருந்து நிலையத்தை மாற்றி அவதிப்படுகிறார்கள். பேருந்து நிலையம் இருக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய்களை கட்டி வைத்து பேருந்து நிலையத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள் உள்ளூர் அமைச்சர்கள். ஆனால் அங்கே பேருந்து வசதி யாருக்கும் இருக்கிறதா என்று சொன்னால் அதுதான் இல்லை. இங்கே இருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார். எல்லா பள்ளி கட்டிடங்களிலும் ஒரு இடத்தில் கூட அரசு பள்ளி கட்டிடங்கள் உருப்படியான நிலைமையில் இல்லை. திருவள்ளூரிலே திருவள்ளூர் மாவட்டத்தில் சுவரிலிருந்து ஒரு மாணவன் பலியானார். திருநெல்வேலி என்னுடைய தொகுதியிலே கல்வித்துறை சுவரிலிருந்து 3 பேரும் பலியானார்கள். அரசு பள்ளிகளில் மாணவர் வகுப்பறைகளில் மருந்தளிக்கிறார்கள். கஞ்சாவை போதைப் பொருட்கள் அங்கு அதிகமாக நடமாட்டம் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இவர்களுக்கு அமைச்சர்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் துணை முதலமைச்சருக்கு துணையாக போய் அமைச்சராக தான் இருக்கிறாரே தவிர பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருப்பதாக தெரிவிக்கிறது. இங்கு நகராட்சித்துறை அமைச்சரை பொறுத்தமட்டிலும் இந்த திருச்சி நகராட்சி கொண்டு ஒரு வழியாக கூட அங்க போய் சேர முடியாது. அவ்வளவு துருக்குமாகத்தான் இருக்கு. ஆக நகராட்சித்துறை என்ன பண்ணுகிறார்கள்? பல இடங்களில் குடிநீர் பிரச்சனை இருக்கு. என்னுடைய தொகுதியிலே குடிநீர் பிரச்சனை ஏராளமாக இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே போடப்பட்ட குடிநீர் திட்டங்கள். ஆனால் காவிரியிலிருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டம் முழுவதும் எல்லா இடங்களுக்கும் காவிரி தண்ணீர் போகிறது. இருந்தாலும் தண்ணீர் பற்றாக்குறை, குடிநீர் பற்றாக்குறை. ஆனால் இதையெல்லாம் செலவிடுகிறார். திருச்சி மாவட்டத்தில் மட்டும் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக 6 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்தது மத்திய அரசு. இந்த திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி போல 11 மாநகராட்சியில் 1500 கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொடுத்தது மத்திய அரசு. ஸ்மார்ட் சிட்டி எந்த பாதாள சாக்கடையும் முறையாக இல்லை. போக்குவரத்து சாலை வசதிகள் முறையாக இல்லை. திருச்சி மாநகராட்சி, சேலம், ஈரோடு மாநகராட்சி தலா ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் 1500 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். இதே மாவட்டத்தில் வாழை அதிகமாக விவசாயம் நடைபெறுகிறது. வாழைப்பழத்திற்கு ஆதரவு தொகை தருவதாக சொன்னார்கள். ஆதரவுகளை தருவதாக சொல்லிவிட்டு இதுவரையும் அவர்கள் செய்யவில்லை. இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு மோசத்தையும் ஒரு வீடியோ காட்சி மூலமாக நடைபெறுகிற செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோ காட்சி முடிந்த போது நான் தொடர்ந்து உங்களோடு பேசுகிறேன். அனைத்து வளங்களையும் பெற்ற திருச்சி மாவட்டம் இன்று திமுகவின் உட்கட்சி பூசலாலும் அளவில்லா ஊழலாலும் சிதைந்திருக்கிறது. தேவர்களும் இந்திரனும் இங்கே புகழ் பாடிய பூமி, தேவாரம் பாடிய பூமியில் திருப்பாணர்கள் வாழ்ந்த மண்ணி, குமாரமங்கலம் வாழ்ந்த மண்ணி, பெருங்குடிய உத்தரைய அரசாங்க பகுதி என்று திருச்சி. இவ்வளவு அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பகுதி இவ்வளவு மோசமான சூழலில் இருக்கிறது. சட்டமன்றத்தில் சொத்து வரி உயர்த்த வேண்டும் என்று நான் வாதிட்டேன். மின்கட்டண உயர்வு உயர்த்தக்கூடாது என்று நான் வாதிட்டேன். அமைச்சர் நேரு அவர்கள் சொன்னார்கள், இல்லை நாங்கள் உயர்த்தவில்லை என்று சொல்லிவிட்டு பிறகு சட்டத்தை ஜீவோ போட்டு சொத்து வரியை 300 மடங்கு உயர்த்தி நமது இந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர் நேரு அவர்களின் போதை நாம் நடந்துவிட முடியும். அதே போலதான் மின்கட்டண உயர்வு. மின்கட்டண உயர்வு மட்டும்னா ஆண்டு வந்திருக்கு மின்கட்டணத்தை கூட்டிக் கொண்டே சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்களை எப்படி தாங்க முடியும்? சரி, இதை கூட விட்டு விடலாம். ஆனால் இன்றைக்கு கிராமத்தில் கஞ்சா விற்பனை அதிகமாக போதைப் பொருட்கள், பெத்தடியில் போன்ற போதைப் பொருட்கள் இன்னைக்கு அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. பள்ளி வாசல்களில், கல்லூரிகளில் இன்னைக்கு மோசமான சூழ்நிலை. போதைப் பொருட்கள்
கொண்டு நேற்று ராமநாதபுரத்திலே ஒரு கணவன் மனைவி போகும்போது கணவனை மனத்தில் பிடித்து கட்டி வைத்து போதைப் பொருளோடு இன்னைக்கு அவர்களை பாலியல் பலாத்காரம் பண்றது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கோயம்புத்தூரிலே 3 பேர் சென்ற பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணினார்கள். 10 வயது குழந்தை முதல் 10 வயது பெண் முதல் குழந்தை முதல் 70 வயது பெண்கள் வரை பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து நடைபெறுகிறது. நான் கேட்கிற கேள்வி தான், இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் நிறைய பேர் திமுக வாக்களித்தார்கள். எத்தனை போதைப் பொருட்கள், எவ்வளவு கஞ்சா, இன்னைக்கு இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது? தமிழக முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் செய்ய. அவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய மகன் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக்க வேண்டும் என்பதுதானே காரணம். வேறு எதற்காக ஆட்சி நடத்தவில்லை. எப்படியாவது இந்த தமிழ்நாட்டை சூறையாடிவிட வேண்டி இருந்ததா? ஆனால் அந்த மக்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது, இனிமேலாவது வருகின்ற காலங்களில் வருகின்ற தேர்தலில் ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் நீங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு நான் இந்த கூட்டத்தில் வாழ்ந்தார்கள். எதற்காக என்று சொன்னால், போதைப் பொருட்கள் மட்டுமல்ல, கொலை கொள்ளைகள், இதை காவல்துறை இன்னைக்கு துருப்பிடித்து போய்விட்டது. காவல்துறை ஈரல் துறையோடு போய்விட்டது. அந்த காவல்துறை கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிற முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்னைக்கு திருநெல்வேலிக்கு கூட வந்திருக்கிறார். திருநெல்வேலிக்கு வந்து ஒரு மருத்துவமனையில மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திறந்து வைத்திருக்கிறார்கள். 150 கோடி ரூபாய். ஆனால் மத்திய அரசு பணம் 120 கோடி ரூபாய். கேட்டால் தமிழகத்திற்கு என்ன செய்தார் என்று சொல்லுகிறார். 16 லட்சம் கோடி ரூபாய் தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். வாங்கி தந்தது அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்பதை யாரும் பார்க்க முடியும். அதிமுக மாவட்டத்தில் சீனி பேசும்போது சொன்னார், 11 மருத்துவக் கல்லூரிகளை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொன்னார். அது பெற்று தந்தது நமது அண்ணன் இபிஎஸ் அவர்கள். அதை கொடுத்தது பாரத நரேந்திர மோடி. ஒரு மத்திய அரசு அனுமதித்தால் தான் மாநிலத்திற்கு மருத்துவக் கல்லூரி வர முடியும். ஆனால் இவர்கள் 5 ஆண்டுகால ஆட்சியில் ஆசீர்வாத ஆச்சாரி அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், 4 மாதம் இருக்கிறது என்று சொன்னார்கள். 4 மாதத்துல 2 மாதம் தேர்தலே முடிஞ்சு போகும். இந்த 2 மாதம் தான் இருக்கிறது. ஆனால் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது கிடையாது. எல்லா இடங்களிலும் கஞ்சா விற்பனை, கஞ்சா டீலர்களை கொண்டு வந்திருக்கிறார். இதுதானே தமிழர்கள் வேற இந்த ஆட்சியில் என்ன சாதனை செய்திருக்கிறார்கள்? அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள், இன்னைக்கு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், 7.5% இடஒதுக்கீடு. இன்னைக்கு வீட்டுல தோட்டக்காட்டில் வேலை செய்யக்கூடிய சாதாரண பெண்களும் எல்லா வீடு ஏழைகளும் இன்னைக்கு மருத்துவம் படிக்கிறேன்னு சொன்னால் அதற்கு அண்ணன் காரணம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள். அன்னைக்கு நரேந்திர மோடி இவர் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை எதுவுமே செய்யவில்லை. இன்னைக்கு திருநெல்வேலியை வந்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி போயிருக்கிறார். பத்திரிகை என்ன செய்திகளை கேட்டார்கள், சிறுபான்மை மதசார்பை அரசு சார்பாக நாங்கள் விழா கொண்டாடுவோம் சொன்னார். எப்படி அது மத சார்பை என்று சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு தீபாவளிக்கு விழா எடுத்துக் கொண்டால் அதுக்கப்புறம் இதை செய்தால் நீ மத சார்பை சொல்ல முடியும். தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல முடியாதவர், தீபாவளி விழாவை கொண்டாடாதவர் வீட்டுக்குள்ள மட்டும் கொண்டாடுவாங்க. ஆனால் வெளியில இப்படி ஒரு வெளியே இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்கள் மட்டுமல்ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உருவாகி இருக்கிறார். திருப்பரங்குன்றத்திலே அமாவாசை தினத்தன்று தீபத்தூண் பூரணச்சந்திரன், அவர் பெயர் பூரணச்சந்திரன், இன்றிலிருந்து அவர் தீபத்தூண் பூரணச்சந்திரன் என்று அழைக்கப்படுகிறார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லையே, நீதிபதி தீர்ப்பை வழங்கிவிட்டார்கள். ஒரு போலீஸ் கமிஷனர் 10 பேர்கள் போய் அந்த தீபத்தை ஏற்றலாம் என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கியும் நீதிபதி தீர்ப்பை மதிக்காமல் காவல்துறை எங்களையும் அன்றைக்கு தடுத்து நிறுத்தி கைது செய்தது. இதையெல்லாம் பார்த்துதான் மனம் எதிர்ப்பு போய் திமுகவை சேர்ந்த பூரணச்சந்திரன், தீபத்தூண் பூரணச்சந்திரன், அவர் தன்னுடைய உடலையே தீ வச்சு எடுத்து
தீபமாக கொளுத்தி இறந்து போனார். ஆனால் இதற்கெல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆக இன்றைக்கு கூட தீபத்தில் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது தீபம் ஏற்ற வேண்டும். அந்த பூர்ணச்சந்திரன் நினைவாக தீபம் ஏற்றி எல்லோரும் தன்னுடைய கையில் உள்ள செல்போன்களை எடுத்து எல்லாம் ஆன் பண்ணி லைட் எல்லாம் ஆன் பண்ணுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா செல்போனை ஆன் பண்ணுங்க. ராஜேஷ் அந்த தீபம் ஏற்ற நீதிபதி உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் உச்சநீதிமன்றத்தில் போனார். உச்சநீதிமன்றமும் கீழ் தீர்ப்பு என்னவோ அதை நடைமுறைப்படுத்த சொல்லிவிட்டது. அதை நீதிபதிகளை மதிக்காமல் 107 பாராளுமன்ற உறுப்பினர் கையெழுத்து வாங்கி நீதிபதியை நீக்குவதற்கு இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வருவதற்காக ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தி அந்த தீர்மானத்தை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறார். 107 பேர் கையெழுத்து போட்டுட்டாங்க. 107 கையெழுத்து இருக்கு. ஆனால் அந்த 107 பேர் கையெழுத்து போடணும். பாதி கையெழுத்தை இவங்களே போட்டுட்டாங்க. எப்பொழுதுமே திமுக அந்த வேலையை ஒழுங்கா செய்யணும். பாராளுமன்றத்தினுடைய மைய மண்டலத்தில் இருந்து கொண்டு எல்லோருடைய கையெழுத்து வாங்கி போட்டால் பாதி கையெழுத்து போலியான கையெழுத்து. நம்முடைய அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்படிப்பட்ட ஆள் அது தெரியாது. சா வந்தா என்ன செய்வார்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சொல்றேன், அந்த அண்ணா கையெழுத்து என்ன பண்ணாங்கன்னா எல்லா கையெழுத்தையும் வெரிஃபை பண்ணா எல்லாமே போலியான கையெழுத்து. இதுவரை இம்ப்ளீச்மெண்ட் 7 நீதிபதிகள் கொண்டு வந்திருக்காங்க. 7 முறை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு இம்ப்ளீச்மெண்ட் கூட இன்னைக்கு வெற்றி பெற்றது கிடையாது. அது வேற விஷயம். சா வந்தால் என்ன செய்வார் சொல்லி டாஸ்மாக்ல எவ்வளவு ஊழல் அடிச்சிருக்கீங்கன்னு தெரியும். கரூரில் செந்தில் பாலாஜி எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காரு என்பது தெரியும். பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கக்கூடிய அமைச்சர் இப்பொழுது அமைச்சர். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன ஆனார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியாது. தேர்தலில் 2 மாத காலம் இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட கதி தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக் அமைச்சருக்கு நிச்சயமாக இது தேசிய ஜனநாயக யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது ஒரு பக்கம், யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அதிமுகவை பொறுத்த மட்டிலும் இந்த கூட்டணியை பொறுத்த மட்டிலும் தமிழகத்தில் அவர்தான் தலைவர், அவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சி அகில இந்தியாவின் மிகப்பெரிய கட்சி. தமிழகத்தில் அதிமுக மிகப்பெரிய கட்சி. புரட்சியில் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதுவரை ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியும். நரேந்திர மோடி அவர்களை பற்றி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியும். அமெரிக்கா போனாலும் ரஷ்யா போனாலும் ரஷ்யர்கள் புதின் அவருடைய காரை யாரையும் ஏற்றிதாக வரலாறு கிடையாது. இவர் ரஷ்யா போகும்போது ரஷ்ய அதிபர் புதின் அவர்களை நமது மோடி அவர்களை காரிலே ஏற்று பத்திரமாக கொண்டு போய் சேர்த்த மிகப்பெரிய தலைவர் பாரத நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார். நிச்சயமாக அவரே ஊழல் இந்த தமிழகத்தில் மலர வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் ஒருமித்து பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் முனைந்தான் பணிவோடு போய்விட்டோம். இந்த மாவட்டத்தில் மட்டும் 4 லட்சம் பேருக்கு 6000 ரூபாய் மீதாக 450 கோடி ரூபாய் நரேந்திர மோடி அவர்கள் தருகிறார். இவர்கள் 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். 1000 ரூபாய் 30 மாதம் கழித்து கொடுத்தார்கள். ஆனால் நியாயமாக என்ன செய்திருக்க வேண்டும்? 1000 ரூபாய் பாராளுமன்றத்துக்கு கொடுக்கும்போது 30,000 ரூபாய் சேர்த்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் 30 மாதங்கள் கழித்துதான் அந்த ரூபாயை கொடுக்க ஆரம்பித்தார் தேர்தல். கடந்த ஆண்டு
பொங்கலுக்கு ரூபாய் தரவில்லை. ஆனா இபிஎஸ் அவர்கள் பொங்கலுக்கு ரூபாயும் கரும்பும் சேர்த்து கொடுத்தார். ஆனால் கடந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தரவில்லை. ஆனா இந்த பொங்கலுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கோம். நீங்கள் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று. ஆனா அவங்க தீர்மானம் என்ன போட்டுருக்காங்கன்னா, பொங்கலுக்கு 10,000 ரூபாய் நம்ம கொடுக்க போறோம் ஓட்டுக்காக நீ 10,000 ரூபாய் அரசாங்க பணத்தை கொடுக்க இன்னைக்கு திமுக தயாராகி கொண்டிருக்கிறது. எந்த சூழலில் வருகின்ற தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கூட்டணி இன்னும் பல கூட்டணி வந்து சேரும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். திமுகவினர் அவருக்கு பிறகு என்ன நடைபெறும் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர்களுக்கு அவரோடு ஒத்துழைத்த அனைவருக்கும் வருகின்ற சிறப்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் மாவட்ட தலைவர்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் எல்லோரும் ஒரே மேடையில் இருந்தோம். இப்பொழுதும் ஒரே மேடையில் இருக்கிறோம். ஆக எப்பொழுதும் ஒரே மேடையில் இருந்து தமிழகத்தின் நல்லாட்சி மலர்வதற்கு உறுதுணையாக இருந்து பாடுபட வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.